இந்த கதை வெறும் ஒரு சாதாரண மனிதனின் பயணத்தை மட்டும் கூறுவது இல்லை, இது உங்கள் கதையும் ஆகலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தருணத்தில் நம்பிக்கையை இழந்திருந்தால், சோதனைகள் அதிகமாக இருந்தால், இந்த கதை உங்களுக்காக. இது உங்களை மீண்டும் எழச் செய்யும் ஒரு மோட்டிவேஷன் கதை. கிராமம், புதுமை உருவாகும் இடம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமம் பெரும்பாறை. அங்கு பிறந்த கார்த்திக் சிறிய வயதிலிருந்தே அறிவுசார் திறமை அதிகம். ஆனால் ஊரின் சூழ்நிலை, குடும்பத்தின் நிலை இவரை வளரச் செய்யவில்லை. அவரது குடும்பம் நாட்கள் கடப்பதற்காக வேலை செய்வது மட்டுமே. படிச்சு என்ன ஆகணும்? எங்கள் குடும்பத்தில் யாரும் படிக்கல என்ற அவனது அப்பாவின் சொற்கள் அவனுக்குள் நெருப்பை ஊற்றின. ஒரு நாள் அதிகம் சாப்பிடாமல் பள்ளிக்கு சென்றபோது ஆசிரியர் கேட்டார், என்ன கார்த்திக், சரியாக சாப்பிட்டுட்டு வந்தியா? அவன் வெட்கப்பட்டு முட்டி இழுத்தான். அந்த நாள் விழுந்தபோது அவன் மனதுக்குள் ஏதோ எழுந்தது. இனி ஒருபோதும் என் குடும்பம் பட்டினி கிடக்கக்கூடாது. வாழ்க்கையையே மாற்றுவேன். கடின உழைப்பு, அடிக்கடி விழுந்தாலும் எழுந்தான். கார்த்திக் தோல்வியை வெற்றியாக மாற்ற விரும்பினான். பள்ளியில் முதல் மாணவனாக மாறினான். வீட்டில் விளக்கு இல்லை, தெருவிளக்கின் கீழே படித்தான். மருத்துவம் படிக்க கனவு, ஆனால் பணமில்லை. அவன் மனதில் ஒரு கோபம், ஏன் பணமில்லை என்றால் நாம் வளர முடியாதா? அதனால் +2 முடிந்தவுடன் வேலைக்காக சென்னைக்கு போனான். சோதனைகள் நம்மை பரிசோதிக்க வரும் தருணங்கள். சென்னையில் வாழ்க்கை எளிதாக இருந்ததா? முடியாது. காலையில் தொழிலாளி, இரவுகளில் பாடசாலை மாணவன். வாசனை அடிக்கிற கடையில் வேலை, ஆனால் புத்தக வாசிப்பை நிறுத்தவில்லை. நம்பிக்கையை இழக்கும் தருணங்கள், ஆனால் விடாமல் போராடினான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம் நடந்தது. அவன் வேலை செய்த கடைக்காரர் அவனை பார்த்து கேட்டார், கார்த்திக், நீ எப்போதும் புத்தகம் படிக்குறே, உன்னால நல்ல மாற்றம் கொண்டு வர முடியும். ஆனா நீயே உன் கனவை விட்டுட்டா? அந்த வார்த்தைகள் அவன் மீண்டும் எழுந்து நிற்க வைத்தது. நாம் நம்மை நம்பினோம் என்றால் எல்லாமே முடியும். அந்த நாளில் இருந்து அவன் முழு நேரம் படிப்பதற்காக வேலைக்கு விடை பெற்றான். வெற்றி மரத்தில் பழம் வரும் தருணம். கடுமையான முயற்சிக்குப் பிறகு அவன் அரசு தேர்வில் முதல் முயற்சியில் தேர்ச்சி பெற்றான். தேர்ச்சி பெற்று அரசாங்க அதிகாரியாக மாறினான். சொந்த ஊருக்கு திரும்பி குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் ஊருக்கு திரும்பியபோது அவன் அப்பா சொன்ன வார்த்தைகள், நீ மட்டும் வெற்றி பெறல, எங்களை எல்லாம் வெற்றிக்கு கொண்டு வந்துட்ட. அந்த நொடியில் கார்த்திக் கண்களில் கண்ணீர். வெற்றி என்பது நம் கனவை மட்டும் நிறைவேற்றுவது இல்லை, பிறரின் கனவையும் நிறைவேற்றும் போதுதான் அது உண்மையான வெற்றி. இந்த கதை வெறும் ஒரு கதை இல்லை. இது உங்களுக்குள் இருக்கும் வெற்றிக்கான கதை. இது உங்கள் மனதில் ஒரு தீபத்தை ஏற்றும். என்றும் நீங்கள் ஏதாவது ஒரு சோதனைக்கு உட்பட்டிருந்தால் கார்த்திக்கின் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். போராடுங்கள், நம்புங்கள், வெற்றி பெறுங்கள். நீங்க யாரு, எங்கிருந்து வந்தது முக்கியமல்ல, நீங்க எங்கே போகணும் என்பதுதான் முக்கியம்.